எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் கேரட் கேக்கு தான் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் வாங்கோ. அதுக்கு பட்டர் 225 கிராம் எடுத்துருக்கிறேன். அதோட சேர்த்து சீனி 340 கிராம் எடுத்து ரெண்டையும் சேர்த்து அடிப்போம். பட்டரையும் சீனியையும் அடிப்போம். 4 முட்டை எடுத்துருக்கிறேன். இதையும் சேர்த்து அடிப்போம். முட்டை அடித்தாச்சு. அதோட சேர்த்து 300 கிராம் கேரட் எடுத்துருக்கிறேன். கலந்து போட்டு அதோட சேர்த்து மா 260 கிராம் எடுத்துருக்கிறேன். பேக்கிங் பவுடர் 1 மேசக்கரண்டி, உப்பு 1 பிஞ்சு, கருவாப்பட்டை 5 கிராம் எடுத்துருக்கிறேன். அப்பச்சோடா 1 சின்ன கரண்டியால் போட்டிருக்கிறேன். எல்லாத்தையும் கலந்து போட்டு எல்லாம் ரெடியாக எடுத்து இனி இதை கப் கேக் தான் செய்ய போகிறேன். இதில் ட்ரைக்குள்ளே பேப்பரை போட்டுட்டு அதுக்குள்ளே இந்த மாவை போட்டு எடுப்போம். இப்போ பாருங்க, எல்லாம் போட்டு ரெடியாக எடுத்து இனி அவனுக்குள்ளே வச்சு எடுப்போம். 180 பாகையில் 35 நிமிஷம் வச்சு இதை எடுப்போம். இப்போ பாருங்க, உங்கள்கிட்ட கேரட் கேக்கு ரெடியாக எடுத்து நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. துடுவுது கார வச்சுட்டு இதுக்கு மேலே ஐசிங் போட்டு சாப்பிட நல்லா இருக்கும். ஐசிங் போடாமலும் சாப்பிடலாம். ஆனால் சின்னாக்கள் ஐசிங் போட்டால் நல்லா விரும்பி சாப்பிடுவீனா. ஓகே, இது ஆறட்டும் கொஞ்சம் நேரம். இப்போ பாருங்க, கப் கேக்குக்கு ஐசிங் போட்டிருக்குது. நம்மள மேலே கேரட் மாதிரி போட்டுட்டு சாப்பிட வேண்டியதான். நல்லா இருக்கும். சிம்பிளாக செய்யலாம். நீங்களும் செய்து சாப்பிட்டுட்டு அப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.